بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உன்னுடைய அருள் அன்பு ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோட உள்ள தொடர்பை அதிகரித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை, அதற்குரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, அதன் அமைவாக நாங்கள் குர்ஆனுடைய சில சூறாக்களுடைய விளக்கம், அதனுடைய விரிவுரைகள் சிலதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சூரத்துல் ஹுமஸா வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூறாவை பற்றி பார்க்க போனோம்னா, முதலாவது இது மக்கி சூறா, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செல்லத்துக்கு முன்னால இறங்கிய ஒரு சூறாவாக இருக்குது. இதனுடைய வசனங்கள் 9 வசனம். இந்த 9 வசனங்களையும் 33 கலிமாக்கள், அதாவது 33 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த 33 சொற்கள்லையும் 135 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. 135 எழுத்துக்கள் உள்ளது. இது இந்த சூறாவை பற்றி நாங்கள் ஒரு சுருக்கமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இரண்டாவதாக, இந்த சூறா இறங்குவதற்கான காரணம் உலமாக்கள் சொல்லாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இன்னும் அவர் சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களையும் குறை கூறி புறம் பேசி திரியக்கூடியவராக இருந்தார். குறை கூறி புறம் பேசி கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தார். அவருடைய விடயத்தில் இறங்கிக்கு அந்த நபர் யார் என்கிறதுல பல தரப்பட்ட பெயர்களை சொல்லியிருக்கிறாங்க. சுமார் ஒரு 5-6 பெயர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்ன நபர் என்பதாக. அல் அஹ்னஸ் இப்னு ஷுரைஃப், அல் வலீத் இப்னு முகீரா, இன்னும் சிலர் ஜமீல் இப்னு முஅம்மர், உமையத் இப்னு ஹலஃப், இன்னும் சிலர் அல் ஆஸ் இப்னு வாயில் என்பதாக ஒவ்வொரு விரிவுரையாளர்களும் ஒவ்வொரு ரிவாயத்துகளை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. சில உலமாக்கள் சொல்லாங்க இப்படியாகவும் இருக்கலாம், இந்த நபர்கள் 5 நபர்களிடத்திலேயும் இந்த வேலை இருந்திருக்கலாம், இப்படியாக மக்களை குறை கூறி புறம் பேசி திரியக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். எனவே அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இறங்கியிருக்கலாம். ஆனால் எவ்வாறுதான் அவர்களுடைய விடயத்தில் இறங்கினாலும் இதனுடைய சட்டம் கியாமத் நாள் வரைக்கும் குறை கூறி புறம் பேசி திரியவர்களுடைய தண்டனை இதுதான் என்கிற இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த தண்டனை என்கிறது இல்லை, எல்லோருக்கும் இதுதான் தண்டனை. இந்த சூறாவில் அல்லாஹ் முதலாவது குறை கூறி புறம் பேசி திரியக்கூடிய தண்டனை என்ன, அதே போல அவங்க இப்படி குறை கூறி புறம் பேசுறதுக்கு தூண்டுவதற்கான காரணம் என்ன, அதற்குரிய காரணம் என்ன, இந்த 2 விடயங்களையும் சொல்லிட்டு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த தண்டனை எப்படிப்பட்டது, அது எந்த அளவு பாரதூரமானது, ஆபத்தானது என்கிறத பேசுறான். அதன் அமைவாக முதலாவது நாங்கள் இந்த சூறாவினுடைய தமிழ் தர்ஜுமாவை பார்த்துட்டு அதோட சம்பந்தப்பட்ட சில விடயங்களை பார்ப்போம். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பிக்கிற இந்த சூறாவை வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. வைல் என்றால் கேடு, வேதனை, தண்டனை என்ற அர்த்தம். எனவே அல்லாஹ் சொல்கின்றான், வைலுன் தண்டனை இருக்கின்றது, கேடு உண்டாகட்டும். யாருக்கு? லிகுல்லி ஹுமஸத்தின். ஹுமஸா என்றால் மக்களை புறம் பேசுபவன், புறம் பேசி திரியக்கூடியவர். ஹுமஸா லுமஸா என்றால் மக்களுடைய குறைகளை கூறி புறம் பேசுபவர். ஹுமஸாண்டா சும்மா புறம் பேசுறவர், லுமஸாண்டா குறைகளை சுட்டி காட்டுபவர். எனவே மக்களுடைய குறைகளை கூறி புறம் பேசி திரியக்கூடிய அந்த நபருக்கு கேடு உண்டாகட்டும்.
அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா. அவர் எப்படிப்பட்ட நபர் என்றால், சொத்துக்களை சேகரித்து, சொத்துக்களை சேமித்து, அதனை நல்ல வழியிலே செலவு செய்யாமல், அது தன்னுடைய பணம் என்பதாக அதனை வைத்து அவர் எண்ணி பார்த்து பார்த்து சந்தோஷம் அடையக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய சொத்தை வச்சு அவரே சந்தோஷம் அடைகிற, தனக்கிட்ட இருக்கிற செல்வத்தை சொத்துக்களை வச்சு அதை நல்ல வழியில செலவு செய்யாம அதை எண்ணி பார்க்கறது, அல்லது மக்கள் மத்தியில காட்டுற விதத்துல ஏதோ ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தாரு. யஹ்சபு, அவர் நினைச்சு கொண்டிருந்தாரு, அன்ன மாலஹு அஹ்லதா, அவர் நான் சேமித்து வச்சிருக்கக்கூடிய இந்த சொத்து அவரை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழச் செய்யும், தனக்கு மரணம் வர மாட்டாது. அஹ்லதா என்றால் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழச் செய்யும் என்பதாக நினைத்து கொண்டிருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனம் சொல்கின்றான், கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. விஷயம் அவன் நினைச்சிருக்கிறவாறு அவனுடைய பணங்கள் அவனை இந்த உலகிலே நிரந்தரமாக வாழச் செய்யாது. மாற்றமாக அவன் ஏதோ ஒரு நாள் மரணிப்பான். மரணித்ததன் பின்னர் ஹுதாமா என்று சொல்லப்படக்கூடிய நரகத்திலே வீசப்படுவான். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், மா அதராக மல் ஹுதாமா, ஏ நபியே, அந்த மனிதன் வீசப்படக்கூடிய ஹுதாமா என்பதாக உங்களுக்கு எது அறிவித்து தந்தது? அந்த ஹுதாமா என்றால் என்ன? அல்லாஹ் அடுத்த வசனத்திலே கூறுகின்றான், நாருல்லாஹில் மூகதா. அந்த ஹுதாமா என்பது இறைவனுடைய மூட்டப்பட்ட நெருப்பாகும், இறைவனால் மூட்டப்பட்ட நெருப்பாகும். அது எப்படிப்பட்ட நெருப்பென்றால், அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அந்த நெருப்பு அந்த மனிதனுடைய உடல்ல பட்டத்தோடைய அவனுடைய உள்ளத்தை கருக்கி விடும், எரித்து விடும், உள்ளத்தில தாக்கத்தை உண்டு பண்ணி விடும். அந்த அளவு அந்த நெருப்பு பயங்கரமானதான சூடானதாக இருக்கும். அவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? இன்னஹா அலைஹிம் முஸதா, மேலும் அந்த நெருப்பு அவர்கள் அந்த நெருப்பிலிருந்து வெளியாக முடியாதவாறு அவர்களை முழுமையாக சூழ்ந்து கொள்ளும். வெளியிலே வருவதற்கு எந்த வழியும் இருக்க மாட்டாது. ஃபீ அமதின் முமத்ததா, அவர்கள் வெளியிலே வர முடியாமல் நரகிலே உள்ள உயரமான தூண்களில் மரக்கட்டைகளில் கட்டப்பட்டிருப்பார்கள். இவ்வளவு வேதனையும் யாருக்கு? அதிகமான ஒரு வசனத்துல தான் இந்த தண்டனை. அதுக்கு பின்னால் அந்த தண்டனையை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். அந்த நெருப்பு எப்படி இருக்கும், அவர்கள் அதில் எப்படி வாழ்வார்கள், என்ன நடக்கும், என்ன வேதனை கிடைக்கும், யாருக்கு? மனிதர்களை குறை கூறி புறம் பேசி திருப்பவர்கள், இவர்களுக்குரிய தண்டனை. எனவே இது ஒரு பாவம். இது இன்னைக்கு அதிகமானவரிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள்ல ஒன்றுதான் அடுத்தவர்களை குறை கூறுறது, அதை நாங்க புறம் பேசுறதுண்டா அவர் இல்லாத நேரத்தில் அதை பத்தி பேசுறது, அவருடைய குறைகளை சொல்லி நாங்க பேசுறது. எனவே சொல்லிட்டு அல்லாஹ் இதுல 2வது வசனம் அந்த மனிதனுடைய ஒரு தன்மையை சொல்லலாம். அதான் என்ன? அல்லதி ஜமஅ மாலவ் வஅத்ததா, சொத்துக்களை சேமித்து. உலமாக்கள் சொல்லாங்க, ஏன் இந்த இடத்துல அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினான் என்றால், இந்த மனிதனை இவ்வாறு புறம் பேசுவதற்கு தூண்டியதன் காரணம், அவனை தூண்டிய அந்த தூண்டல் என்னவென்றால் அவனுடைய சொத்து. அந்த சொத்தின் மூலமாக தன்னிடத்தில் வந்த தற்பெருமை. தன்னை ஒரு நிறைவுள்ளவரே, எனக்கு சொத்து இருக்குது, பலம் இருக்குது, படிப்பு இருக்குது, பட்டம் இருக்குது, நான் தான் பெரியவன் என்ற ஒரு அந்த தற்பெருமை, இதனால அடுத்த மனிதர்களை அவர்களை தாழ்ந்தவர்களாக பார்த்து இதன் காரணமாக அவர்களை குறை கூறி புறம் பேசி திரிவாரு. இதுதான் முக்கிய காரணம் என்பதாக 2வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றான். எனவே இதுல நாங்கள் இந்த குர்ஆன் வசனத்தில் வந்திருக்கக்கூடிய சில
சொற்கள் அதற்குரிய அரபு மொழியுடைய அர்த்தத்தை பார்ப்போம் என்று இருந்தால் இது இருக்கக்கூடிய அந்த வேதனை எந்த அளவு கடினமானது என்கிறத பார்த்து கொள்ளலாம். முதலாவது வயலுன் என்பதாக ஆரம்பிக்குது. வயல் என்றால் அரபியிலே இழிவு, கேடு, கடுமையான தண்டனை என்று அர்த்தம். எனவே யாரு அடுத்ததாக ஹுமஸா என்பதாக வந்திருக்கிறது. ஹுமஸா என்றால் மக்களை குறை கூறக்கூடியவன். முக்தாப் கீபத் என்பதாக சொல்வோம், நாங்க கீபத் என்பதாக சொல்வோம். அவ்வாறு மக்களை குறை கூறி புறம் பேசி திரியக்கூடியவன், மக்களுடைய மானங்கள்ல மக்களுடைய சங்கைகள்ல கை வைக்க கூடியவரே. இது எல்லாம் பெரும் பேசி திரியணும் என்கிறதும் இல்லை. இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறது, பேசுறது, ஒரு ஆளை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி எழுதுறது, அவருடைய குடும்பங்களுடைய விடயங்களை ரகசியங்களை சொல்றது, அது உண்மையோ பொய்யோ எவ்வாறு இருந்தாலும் ஒரு மனிதனை குறை கூறும் விதமாக அவனை நாங்கள் புறம் பேசுவது. லுமஸா என்றால் குறை கூறுறது. லயுன்பதென்ன என்பதாக வந்திருக்கிறது. கல்லா லயுன்பதென்ன, யுன்பதென்ன என்றால் வீசப்படுவார். அது வீசப்படுறதுண்டா ஒரு இழிவுக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய விடயம். நாங்கள் சொல்லுவோம் அதை தூக்கி வீசிடுங்க அப்படின்னு பயன்படுத்துவோம். அதை போல் அல்லாஹ் பயன்படுத்த இவர் இப்படி தன்னொரு உயர்ந்தவர் என்பதாக தற்பெருமையோடு இருக்காரு. ஆனால் அவருக்கு நாங்கள் வச்சிருக்க கூடிய தண்டனை என்னவென்றால் அவரை நாங்கள் நரகிலே வீசுவோம், தூக்கி போடுவோம் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான். அதே போல நாருல்லாஹில் மூகதா என்பதாக அல்லாஹ் சொல்றான். உலமாக்கள் சொல்லாங்க, ஏன் இடத்தில் அல்லாஹ் நாருல்லா என்றால் இது மனிதர்களால் மூட்டப்பட்ட நெருப்பல்ல, மனிதர்களால் மூட்டப்பட்ட நெருப்பல்ல, அகிலத்தாரின் இரட்சகன், நெருப்பினுடைய இரட்சகன் அவனால் மூட்டப்பட்ட நெருப்பு. அதனாலதான் அந்த மனிதன் அந்த நெருப்புல இருந்து வெளியே வர முடியாத அளவு அந்த நெருப்பு அந்த மனிதனை சூழ்ந்து கொள்ளும். முஸதா என்றால் வழிகள் இல்லாமல் அப்படியே சூழ்ந்து கொள்வது. ஃபி அமதி முமத்ததா என்பதாக அல்லாஹ் சொல்லான். முமத்ததா என்றால் நீளமான உயரமான கட்டைகள். எனவே நாங்க இந்த சூறாவில் இருந்து படிச்சு கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால், இவ்வாறு குறை கூறி புறம் பேசி திரிவது இது ஒரு பாவம். எந்த அளவு பாவம் என்றால் இறைவனுடைய தண்டனைக்கு தகுதியானவர்களாக, தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு இறைவன் குர்ஆனிலேயே எச்சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாவம்தான் மக்களை குறைகளை பேசி நாங்க மக்கள் மத்தியில் அந்த குறைகளை பரப்புறது, அதுகளை பேசி புறம் பேசி திரிகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசணுங்கிறதும் இல்லை, நாங்க அதை சமூக வலைத்தளங்கள்லயோ அல்லது சிலவங்க போஸ்டர்ல நோட்டீஸ்ல இப்படி எல்லாம் அடிச்சு செய்வாங்க. சிலவங்க மானங்களை வாங்குவாங்க, மனிதர்களுடைய மானங்களை கை வைப்பாங்க. இது அது புறம் பேசுறது என்கிற அதுக்குள்ள இதுவும் உள்வாங்கப்படும். எனவே இதை நாங்க பயந்து கொள்ளணும். இவர் இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் புறம் பேசுறதுக்கு காரணம் அவருடைய பணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே மிக கெட்டவர்கள் யார் என்றால் மக்கள் மத்தியில, இரண்டு உறவினர்களுக்கு மத்தியில அல்லது நேசமுள்ள இரண்டு பேர்களுக்கு மத்தியில குழப்பத்தை, பிரிவை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி புறம் பேசி திரிபவர்கள். போய்த்து அவங்கள்ட்ட இவங்கள்ட்டையும் அவங்களோட குறையை இவங்கள்ட்ட சொல்லி, இவங்களோட குறையை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க என்ன செய்யறது, குடும்பத்தை பிரிச்சு விடுறதுக்காக வேண்டி முயற்சி செய்யறது. எங்க இருக்கிற விடயத்தை அங்கு கொண்டே கோல் மூட்டுறது, அங்க இருக்கிறது இங்க கோல் மூட்டி விடுறது. இப்படியாக புறம் பேசி திரியக்கூடிய மனிதர்கள் தான் அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே மிக கெட்டவர்கள் என்பதாக சொன்னான். இரண்டாவது நாங்க இதிலிருந்து படிக்கக்கூடிய இரண்டாவது விடயம், இந்த மனிதன் இவ்வாறு புறம் பேசுவதற்குரிய காரணங்கள்ல ஒன்றுதான் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பணம். அந்த பணத்தின் மூலமாக அவனிடத்தில் வந்த தற்பெருமை. எனவே பணம் சம்பாதிக்கிறது அது ஹராம் இல்லை, ஆனா அந்த பணத்தின் மூலமாக அது ஹராமான விடயங்கள்ல அது அந்த மனிதனுக்கு வழிகாட்டக்கூடாது. அது அவனுடைய குணமாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம். தனக்கிட்ட இருக்கிற செல்வம் அது இறைவனுக்கு விருப்பமான முறையில அது சம்பாதிக்கப்படணும், செலவு செய்யப்படணும். எவ்வளவும் சம்பாதிக்கலாம்,
ஆனால் அந்த பணம் தன்னிடத்தில் செல்வம் இருக்குது, ஆட்சி இருக்குது, ஆதிக்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குது என்கிறதால அடுத்த மனிதர்களை தாழ்வானவர்களாக கருதக்கூடாது. இறைவன் தந்திருக்கக்கூடிய இந்த உலகினுடைய நிஅமத்துகள், செல்வம் என்கிறது உலகத்தினுடைய ஒரு நிஅமத், அந்த நிஅமத் எங்களுக்கு தற்பெருமையை கொண்டு வரக்கூடாது. அடுத்த மனிதர்களை தாழ்த்தி அவங்க தாழ்ந்தவங்க, சாதாரணமானவங்க, நாங்க தான் பெரியவங்க என்ற இப்படியான ஒரு தற்பெருமையை கொண்டு வரக்கூடாது. ஏனென்றால் அவ்வாறு வெறுமண்டி இருந்தால் சில நேரம் அது பாவங்களின் பக்கம் எங்களை இட்டுச் செல்வதற்கு காரணமாக அமைகின்றது. எனவே உலமாக்கள் சொல்லாங்க, பணம் சம்பாதிக்கிறது பெரிய அது இல்ல, ஒரு அளவு இல்லை, எவ்வளவும் சம்பாதிக்கலாம் என்றாலும் சம்பாதித்திருக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் இந்த மனிதனுக்கு நல்ல நேரான வழியை காட்ட வேண்டும், நல்ல நேரான வழியை காட்ட வேண்டும் என்கிறத நாங்க இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இந்த சூறாவுல இருந்து நாங்க படிச்சு கொள்ளலாம். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்லான்டா, சில நேரம் இவருடைய அந்த தற்பெருமை, தான் பெரியவன், தன்னுடைய பணத்தின் மூலமாக, ஆதிக்கத்தின் மூலமாக அவன் எந்த அளவு அந்த மனிதன் செல்கின்றான் என்றால் மௌத்தை மறந்து வாழ்கின்றான். அதான் அவர் என்ன நினைக்கிறாரு, யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, தன்னுடைய இந்த சம்பாத்தியம், பணம், சொத்து என்னை இந்த உலகிலே நிரந்தரமாக வாழச் செய்யும் என்பதாக நினைக்கிறாரு. மௌத்தை மறந்துட்டாரு செல்வத்தின் காரணமாக. அப்படியாக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருக்கும் என்று இருந்தால் அந்த நேரத்தில தான் இப்படியான பாவங்கள் அவரிடத்துல வெறும், உள்ளத்துல வெறும். இல்ல சொத்து இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது என்றாலும் மௌத்துடைய ஞாபகத்தோடு இருக்கார். அடே எனக்கும் ஒரு மரணம் இருக்குது, எனக்கும் ஒரு சக்கராத் இருக்குது, அதுக்கு பின்னால கேள்வி கணக்கு இருக்குது என்று இப்படியான ஈமானியத்தான எண்ணங்கள் இருக்கும் என்று இருந்தா அது அவர் எவ்வளவுதான் சொத்து சம்பாதித்தாலும் பட்டம் பதவிகள் பெற்றாலும் அதன் மூலமாக தவறான பாவமான வழிகளுக்கு செல்ல மாட்டாரு. எனவே அதான் சொல்லுவாங்க உலமாக்கள், துன்யாவுடைய நிஅமத்துக்கள், வெகுமதிகள், அதை ஒரு மனிதன் சம்பாதிப்பது தவறு கிடையாது. மாற்றமாக அதன் மூலமாக மரணத்தையோ இறைவனையோ மறந்துவிடக் கூடாது. அந்த ஞாபகத்தோடு இருக்கணும். மூணாவதாக உலமாக்கள் சொல்லாங்க, எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நிரந்தரத்தை கொடுப்பது அவனுடைய பட்டம் பதவிகளோ சொத்து செல்வங்களோ இல்லை. ஒரு மனிதனை இந்த உலகத்தில நிரந்தரமாக வாழ வைப்பது, உலமாக்கள் சொல்லுவாங்க, நிரந்தரமான வாழ்க்கை என்றால் மௌத்துக்கு பின்னாலையும் அவரை பத்தி பேசப்படும். உலகத்துல ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால இந்த உலகத்துல பேசப்படும் என்று இருந்தால் அது இறைவனால் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது வாழ்க்கை என்பதாக உலமாக்கள் சொல்லலாம். எனவே அப்படியான நிரந்தரமான இரண்டாவது வாழ்க்கை கிடைக்கிறதுங்கிறது வெறும் பணத்தை கொண்டு கிடைக்க மாட்டாது. இந்த உலகத்தில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம், உலக வரலாற்றில் எத்தனையோ செல்வந்தர்கள் வாழ்ந்து விட்டு மரணிச்சுட்டு போய்த்துட்டாங்க. நாங்க அவங்கள பத்தி பேசுறதும் இல்லை, ஞாபகப்படுத்துறதும் இல்லை. ஆனா செல்வந்தரா இருந்தாரு, நல்லமல்ல செலவழிச்சா, நல்ல விடயங்களை செலவழிச்சு அவரை பத்தி பேசுவோம். அப்ப அதனால உலமாக்கள் சொல்லாங்க, வெறும் பணத்தை கொண்டோ உலகத்தினுடைய சுவண்டிகளை கொண்டு ஒரு மனிதனுக்கு இந்த உலகிலே நிரந்தரமான வாழ்க்கை கிடைப்பது கிடையாது. அதாவது நிரந்தரமான வாழ்க்கை என்றால் மௌத்துக்கு பின்னாலையும் அந்த மனிதனை இந்த மக்கள் பேசுறது அது எதன் மூலமாக கிடைக்கும் என்று இருந்தால் நல்ல அமல், அவனுடைய இல்மு, இந்த ரெண்டின் விடயம் மூலமாகத்தான் அவனுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடைக்கும். அதனாலதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், மாத ஹஸானுல் மாலி வஹும் அஹ்யா, பணங்களை சேமித்து சொத்துக்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய நேரத்திலேயே மரணித்து விட்டார்கள். அதற்கு மாற்றமாக வல் உலமா, நல்லமலுள்ள அறிவு உள்ள உலமாக்கள் பாகூன மா பகியத் தஹ்ரு, அவர்கள் மரணித்தாலும் உலகம் அழியும் வரை இந்த உலகிலே பேசப்படுவார்கள், இந்த உலகிலே பேசப்படுவார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய சூரா நாங்க பார்த்த சூராவினுடைய சுருக்கம் இது ஒரு பாவத்தை பத்தி பேசுது. அதாவது
குறை கூறி புறம் பேசி திரிதல் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம். இது எந்த அளவோ பாவம், இது தண்டனைக்குரிய விடயம் என்பதை பேசுது, அதுக்குரிய தண்டனையை சொல்லுதோ. அந்த பாவம் வருவதற்கு பிரதான காரணம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தற்பெருமை. அது எந்த வகையிலையும் பெறலாம். தன்னுடைய சொத்தின் மூலமாக வரலாம், அல்லது தன்னுடைய பட்டம் பதவிகளின் மூலமாக வரலாம், அல்லது ஏனைய உலகினுடைய சுவண்டிகள் வெகுமதிகளின் மூலமாக வரலாம். எப்படியாக இருந்தாலும் அதன் மூலமாக ஒரு மனிதனிடத்திலே தற்பெருமை, தான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை வருமோ, அவனிடத்தில் டிரெக்டாக தானாக மக்களை குறை கூறி புறம் பேசக்கூடிய தன்மை வந்துவிடும். எனவே நாங்கள் இதிலிருந்து படிக்கிறது, எங்களிடத்தில் எவ்வளவுதான் துன்யாவுடைய சுவண்டிகள் வெகுமதிகள் இருந்தாலும் அது எங்களை பாவத்தின் பக்கம், இறைவனுடைய தண்டனையின் பக்கம் எங்களை இட்டுச் செல்லக்கூடாது. மாற்றமாக அதனை நாங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை, இறைவனுடைய வெகுமதிகளை, இறைவனுடைய விருப்பத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியங்களில் எங்களுடைய இந்த உலக நியமத்துக்களை பயன்படுத்துவோம் என்று இருந்தால் இப்படியான வேதனைகள், சோதனைகள் இருந்து நாம் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளலாம் என்பதாக உலமாக்கள் பேசியிருக்கின்றான். எனவே நாங்கள் இந்த இடத்துல என்ன சூறாவை படித்தோமோ, எந்த பாவத்தை அல்லாஹ் குறிப்பாக எந்த பாவத்துக்காக இந்த சூறாவை இறக்கினானோ அப்படியான பாவத்திலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சமூகத்தையும் எங்களுடைய வம்சத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காத்தருள்வானாக, பாதுகாப்பானாக. குறிப்பாக ரமலானுடைய இந்த மாதத்தில் அப்படியான தன்மைகள் எங்களிடத்தில் இருக்கும் என்றிருந்தால் அதில் இருந்து முழுமையாக தௌபா செய்து விடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஈமானையும் கவலையுள்ள உள்ளத்தையும் தருவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களுடைய குற்றங்களை குறைகளை மன்னிப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன நலவான ஹைரான துஆக்களை கேட்டார்கள் அதிலே பங்கு தருவாயாக. எதிலிருந்தும் பாதுகாப்பு தருவது நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.